மகாராஷ்டிராவில் தேர்தல் மோசடியா? குரேஷி புகாரின் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் வாக்குப்பதிவின் போது சரியா மாலை 5 மணிக்கு வெளியான தற்காலிக வாக்குப்பதிவு விவரங்களுக்கும் அடுத்த நாள் வெளியான விவரங்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிறதாகவும் இது கவலை அளிக்கக்கூடியதாக இருப்பதாக முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி சொல்லியிருந்தார். பல இடங்களில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட விவரங்களையும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு குரேஷி தெரிவிச்சிருந்தார். சில இடங்களில் மகாராஷ்டிரா மாநில அமைச்சர்களே 377 வாக்குகள், 1523 வாக்குகள், 1509 வாக்குகள், 2161 வாக்குகள் அப்படின்னு மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியை தோற்றதற்கு மின்னணு வாக்கு இயந்திரத்தில் நடைபெற்ற குளறுபடிகள் தான் காரணம் அப்படின்னு புகார் எழுந்திருக்கிறது. பல இடங்களில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளரை விட 2வது 3வது இடம் பெற்றவர்களுடைய வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த நிலையில தான் முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதே போல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதுடன் நாடு முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய போவதாகவும் தெரிவித்திருக்காரு. இதே குரேஷி தேர்தல் ஆணையராக இருந்தபோது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தான் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. ஆனால் அவர் ஆணையராக இருந்தவரை எந்த சீர்திருத்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் வாக்குப்பதிவு இயந்திரத்தை மொத்தமாக குறை சொல்லிவிட முடியாது. ஏன்னா வயநாடு தொகுதியில் 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா வெற்றி பெற்றிருப்பதும் இங்கே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தான். இதே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தான் இருந்தாலும் வாக்குப்பதிவு இயந்திரம் மீது இத்தனை புகார்கள் எழுந்திருக்கும் நிலையில் ஏற்கனவே இதற்காக முன்வைக்கப்பட்ட தீர்வை யாருமே கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறது நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. அந்த தீர்வு தான் விவிபேட், அதாவது ஒப்புகை சீட்டு. வாக்கு ஒப்புகை சீட்டு முறை மூலமாக வாக்காளர்கள் தாங்கள் அளித்த வாக்கு குறித்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது வாக்காளர்கள் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களித்த பிறகு இயந்திரத்தோடு பொருத்தப்பட்டிருக்கூடிய விவிபேட்டில் வாக்கின் விவரம் தெரியும். அதில் வேட்பாளருடைய பெயர் மற்றும் அவரது சின்னம் ஆகிய இரண்டும் 7 வினாடிகளுக்கு விவிபேட் திரையில் தெரியும். அதற்கு பிறகு இந்த தகவல் வாக்கு ஒப்புகை சீட்டாக அச்சிட்டு இயந்திரத்தில் பொருத்தப்பட்டிருக்கூடிய பெட்டிக்குள்ளே விழுந்துடும். இந்த ஒப்புகை சீட்டு இருக்கக்கூடிய பெட்டியை தேர்தல் நடத்தும் அதிகாரி மட்டுமே திறக்க முடியும். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தப்படக்கூடிய விவிபேட் மூலம் வாக்காளர்கள் தங்களது வாக்கு தாங்கள் விரும்பிய வேட்பாளருக்கு போயிருக்கிறதா அப்படின்னு சரிபார்க்க வாய்ப்பு கிடைக்குது. இத்தகைய ஒப்புகை சீட்டை 100% எண்ணி அதன் அடிப்படையிலேயே முடிவுகளை வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கப்பட்டது. திமுக சார்பில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தாங்க. புதிய மாற்றத்தின்படி ஒரு தொகுதியில் 2% வாக்குப்பதிவில் தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையமே சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 22,30,000 வாக்காளர்களில் 2% வாக்கு என்பது 46,000 வாக்குகள். அப்படின்னா ஏறத்தாழ 46,000 வாக்குகள் வரையில தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 46,000 வாக்குகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கடந்த 2019 விசிக தலைவர் திருமாவளவன் கூட 3,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு திமுக சார்பில் வாதிடப்பட்டது. பின்னர் உச்சநீதிமன்றத்திற்கும் இந்த வழக்கு போனது. ஆனால் தேர்தல் ஆணையம்தான் இதில் முடிவெடுக்க முடியும். இந்நிலையில் இந்தியாவில் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1960 50லிருந்து 60 கோடிகளில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது 97 கோடிக்கு மேலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்களில் சராசரியாக 65% பேர் வாக்களிக்கிறாங்க. அப்படின்னா அத்தனை வாக்குகளையும் ஒப்புகை சீட்டுகளையும் எப்படி எண்ணி முடிப்பது? எத்தனை கோடி வாக்கு ஒப்புகை சீட்டுகளை எண்ணி முடிக்க 12 நாட்கள் ஆகும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் விவிபேட்டையும் வாக்குப்பதிவு இயந்திரத்தையும் ஒருங்கிணைக்கும் விதத்தில், அதே நேரத்தில் உடனடியாக தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ளும் விதத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வடிவமைப்பது இப்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் மத்திய அரசுக்கும் அதற்கு அக்கறை இருக்கணும்.